Hello students, welcome to online class with Hima. 9th Maths 4th chapter Geometry, page number 174, activity 8. Objective type to find the midpoint of a line segment using paper folding. And procedure என்ன கொடுத்துருக்காங்க, make a line segment on a paper by folding it and name it PQ. So first ஒன்றா பண்ணலாம். ஸோ பேப்பர் ஃபோல்டிங் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, மேக் அ லைன் செக்மெண்ட் ஒன்று பேப்பர் பை ஃபோல்டிங் இட் அண்ட் நேம் இட் பிக்யூ. இப்போ பாருங்கள், ஒன்று வரைஞ்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 2 வரைக்கும் போடலாம். ஓகே, இங்கேயும் 2 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, இங்கேயும் 2 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, 2 சென்டிமீட்டர்ஸ் போட்டு இங்கே ஒரு லைன் செக்மெண்ட் மாதிரி போட்டுறேன். ஓகே, 2 சென்டிமீட்டர்ஸ். இது என்ன பண்ணோம், இது அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பை ஃபோல்டிங் இட், இதை ஃபோல்ட் பண்ணணுமா, இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை பிக்யூன்னு மார்க். ஃபஸ்ட்டு இதை ஃபோல்ட் பண்ணால் எப்படி வரும்னு பாருங்கள். இதை ஃபோல்ட் பண்ணால் எப்படி வரும், இங்கே இந்த 2 அப்படியே இருக்கும். ஓகேவா, இந்த 2 சென்டிமீட்டர்ஸ் அப்படியே இருக்கும். இதை ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இது 1 ஆகிடும். 2ஆக மடிக்கிறோம்ல. ஓகே, இது வந்து இங்கே. ஓகே, ஓகே, இதை வந்து 2ஆக, இந்த பெரிய இது லைன் செக்மெண்ட் வந்து இது 2ஆக ஃபோல்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஆகிடும், பாதி ஆகிடும். இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணும்போது இப்படி ஆகிடும். ஸோ அப்போ அது திருப்பி பிரிக்கும்போது என்ன ஆகும்னா, திருப்பி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதே இது வரும். எப்படின்னா, இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதே மாதிரி வரும். இதே மாதிரி வரும். பட் இங்கே என்னன்னா, இது பாதி இங்கே மடிஞ்சிருக்கும். ஓகேவா, இதை திருப்பி ஓப்பன் பண்ணும்போது இது பாதியாக மடிஞ்சிருக்கும். ஓகே, இது பெரிய பேப்பரு, இதை 2ஆக மடிக்கிறோம், இப்படி ஃபோல்ட் பண்ணுறோம். திருப்பி அதை ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இங்கே ஒரு ஃபோல்டு வரும், இங்கே ஃபோல்டு வரும். அந்த ஃபோல்டை வந்து பிக்யூன்னு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, பிக்யூன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபோல்ட் த லைன் செக்மெண்ட் பிக்யூ இன் சச் அ வே. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பை ஃபோல்டிங் இட் அண்ட் நேம் இட் பிக்யூ. நெக்ஸ்ட் ஃபோல்ட் த லைன் செக்மெண்ட் பிக்யூ இன் சச் அ வே தட் பி ஃபால்ஸ் ஆன் கியூ. பி வந்து கியூ மேலே ஃபால் ஆகிற மாதிரி போடுங்க. ஓகே, பி வந்து கியூ மேலே ஃபால் ஆகிற மாதிரினா அப்போ என்னன்னா, இப்படி மடிக்கிறோம், இப்படி படிக்கிறோம். ஓகே, வேர்ட்டிக்கலாக மடிக்கும்போது என்ன ஆகும்னா, இப்படி வந்துடும். இப்படி வரும். அது என்ன போடணுன்னா, பி ஃபால்ஸ் ஆன் கியூ. என்ன கொடுத்துருக்காங்க, P falls on Q and mark the point of intersection of the line segment. P falls on Qனா இங்கே ஆல்ரெடி Q இருக்குது. ஓகே, இங்கே ஆல்ரெடி Q இருக்குது. இப்படி ஃபோல்ட் பண்ணி மடிக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த P வந்து இப்படி மடிக்கிறோம் வெர்டிக்கலாக மடிக்கும்போது P falls on Q. ஓகே, இந்த லைன் இப்படி போட்டுக்கோங்க, இப்படி மடித்தா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, and mark the point of intersection of the line segment and the crease found by folding the paper as mm is the midpoint of PQ. M is the midpoint of PQ. And folding the paper as M. இது அவ்வளோதான். நெக்ஸ்ட் M is the mark M as the midpoint of PQ. இப்போ இது இங்கே ஒரு ஃபோல்டு வருது, இப்படி ஹரிசாண்டலாக மடிக்கும்போது இப்படி ஒரு ஃபோல்டு வருது, இதுதான் PQ. ஓகேவா, ஹரிசாண்டலாக மடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வேர்ட்டிக்கலாக மடிக்கிறோம். அப்போ என்ன ஆகும்னா, இப்படி ஒரு கோடு வரும், இப்படி ஒரு கோடு வரும். ஓகே, வரும்னா நம்மளுக்கு ட்ராயிங் வந்து இப்படி வரும். ஃபோல்ட் பண்ணும்போது பேப்பர் வந்து ஃபோல்ட் பண்ணும்போது இங்கே இப்படி வந்துட்டு இங்கே 2 இங்கே
இப்படி பண்ணும்போது என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டலாக மடிக்கிறோம், அப்போது இப்படி வரும் ஃபோல்டு. நெக்ஸ்ட்டு வெர்டிக்கலாக மடிக்கிறோம், அப்போது இப்படி வரும் ஃபோல்டு. ஓகேவா? அப்போது இது இப்படியும் இப்படி தான் லாஸ்ட்டில் வந்து ஒரு பேப்பர் வந்து இப்படி தான் வரும். ஃபஸ்ட்டு ஹரிசாண்டல் வைஸாக மடிக்கிறோம், இதை PQன்னு மார்க் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் வெர்டிக்கல் வைஸாக மடிக்கிறோம், தட் இஸ் P ஃபால்ஸ் ஆன் Q. Q மேலே P ஃபால் ஆகிற மாதிரி மடிக்கணும். ஸோ திருப்பி அந்த பேப்பரை பார்க்கும்போது ஃபுல்லாக இப்படி ஒரு ஃபோல்டு வரும், இப்படி ஒரு ஃபோல்டு வந்திருக்கும். ஸோ இதில் என்னென்னா ஃபார்ம்டு பை ஃபோல்டிங் த பேப்பர் ஆஸ் M. இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அதான் mark the point of intersection of the line segment and crease formed by folding the paper as M. இது M. So M is the midpoint of PQ. M is the midpoint of PQ. ஓகே. ஸோ இப்போ எடுத்து எழுதிக்கோங்க. லைன் செக்மெண்ட் என்னென்னா லைன் செக்மெண்ட் இஸ் PQ. லைன் செக்மெண்ட் இஸ் PQ and midpoint is M. ஓகே, இதுதான் சொல்யூஷன். மிட்பாயிண்ட் இஸ் M. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கணும், அதை வந்து ஹரிசாண்டல் வைஸாக பிரிக்கணும், அண்ட் தென் வெர்டிக்கல் வைஸாக ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் மார்க் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.